சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஏப்ரல் 2025. बाप-दादा महा वाक्य बाप कंबाइंड है इसलिए उमंग उत्साह से पढ़ते चलो. பாபா உங்களுடன் இணைந்திருக்கின்றார், எனவே நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தில் குஷியாக இருங்கள். कमजोरी दिल शिकस्तपन बाप के हवाले कर दो, अपने पास नहीं रखो. ஒருவேளை நாடகத்தில் இருக்கிறதுனால அல்லது கர்ம கணக்குனால ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படியே நம்ம மனசு உடைஞ்சு போயிருந்தோம், அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் கூட பாபா சொல்றாரு, நீங்க நான் தான் உங்க கூட இருக்கேனே, கூட இருக்கேங்கிறவர் எல்லாமே செய்வார் இல்லையா. சோ கூட இருக்கிறேன்னு பொழுது நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா உங்க குஷியை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, மத்த எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. अपने पास सिर्फ उमंग उत्साह रखो. உலகத்துல யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஒரு பொருள் நல்ல பொருள் இருக்கு, ஒரு பொருள் கொஞ்சம் உடஞ்ச பொருளா இருக்கு. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாரு, எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்வாரு. ஆனா பாபா மட்டும் என்ன சொல்றாரு, உடஞ்சதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நல்லதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய கவலை, துக்கம், குழப்பம் இது எல்லாமே என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா நீங்க எதை மட்டும் வச்சுக்கோங்க, ஊக்கம் உற்சாகம் குஷியை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. सदा उमंग उत्साह में नाचते रहो, गाते रहो और ब्रह्मा भोजन करते रहो. பாபா சொல்ல, சதா ஊக்கம் உற்சாகத்தில் நீங்கள் நடனம் ஆடிக்கொண்டே இருங்கள், பாட்டு பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பிரம்மா போஜன் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சோ நல்லா இருங்கிறாங்க. யாருமே இப்படி உலகத்துல சொல்லவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தா, நம்ம கொஞ்சம் சிரிச்சுட்டா குஷியா இருந்தா இன்னொருத்தர் பாவம். கலியுகம் அப்படி இருக்கு இல்லையா, பிடிக்கிறது இல்ல. ஆனா பாபா மட்டும் என்ன சொல்றாரு, நீங்க குஷியா இருங்க, நல்லா ஆடுங்க, பாடுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிட்டுட்டு இருங்க, முரளி கேளுங்க, தூங்குங்க, இந்த வேலை பண்ணுங்க, ஆனா குஷியா இருங்க. ஏன் நம்மளுடைய வாடி போன முகமோ அல்லது கவலை தோய்ந்த ஒரு முகமோ அவருக்கு பார்க்க பிடிக்கிறது. அதனால பாபாவுடைய சுத்தமான ஒரு ஆசை, பாபாவோட இருக்கணும். இன்னைக்கு துணையினுடைய அனுபவம் எதற்காக, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, பாபா நீ என்னவாது செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்படி இருக்கணுமா, குஷி குஷியா இருக்கணும். சோ இன்னைக்கு துணையினுடைய அனுபவம் அதற்காகத்தான். இன்னைக்கு முழு நாள் எப்பவுமே நம்ம அப்படிதான் இருப்போம். ஆனா இன்னைக்கு இதை பயிற்சி செய்து பார்க்கலாம். ஒரு சின்ன சங்கல்பம், வீணான சங்கல்பம் வந்தா கூட உடனே அதை பாபா கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்படி ஆயிடணும், மலர்ந்த ரோஜா பூ போல ஆயிடணும். சோ இன்னைக்கு ரோஜா பூவை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அழகான மலர்ந்த ரோஜா பூ. நல்லது. ஓம் சாந்தி.